கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் 18:35. உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. அவர் நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குவார். அவருடைய கரம் நம்மை இரட்சிக்கும். அவருடைய கரத்தின் நிழலினால் நம்மை மூடுவார். ஏசாயா 41:13 வாசிக்கிறோம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நமக்கு விரோதமாய் போராடினவர்கள் நம்மை மேற்கொள்வதில்லை. அவருடைய வலது கரம் பயங்கரமான காரியங்களை நமக்கு செய்யும். கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருக்கும் போது நாம் அசைக்கப்படுவதில்லை. அவர் நம்முடைய வலது பரிசத்தில் இருக்கிறார். தாவீது நெருக்கத்தில் இருந்தபோது அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொல்கிறதை பார்க்கிறோம். தாவீதை கர்த்தர் காப்பாற்றினார். ரோமர் 8:34 வாசிக்கிறோம். கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரிசுத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசுத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவர்களை நாம் தேட வேண்டும். அவருடைய வலது பரிசுத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்று தாவீது சொல்கிறார். நம்மை பயக்கிறவர்களை குறித்து நாம் கலங்க வேண்டியதில்லை. அவருடைய வலது கரம் நம்மை பயக்கிறவர்களை கண்டுபிடிக்கும், நமக்கு வெற்றியை தரும். அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 7:54-55 வாசிக்கிறோம். ஸ்தேவானுக்கு விரோதமாய் சிலர் எழும்பி மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்தாவினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டான். ஆம் பிரியமானவர்களே, நம்மோடு நமக்கு விரோதமாய் சிலர் எழும்பி நம்மோடு தர்க்கம் பண்ணும்போது நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நாம் தைரியமாய் இருப்போம். நமக்காக இயேசு ஜெயத்தை தருவார். அவருடைய கரம் நம்மை அரவணைக்கும். அவருடைய கரம் நமக்கு நன்மைகளை செய்யும். அவருடைய கரம் நம்மை பாதுகாக்கும். சங்கீதம் 18:35 வாசிக்கிறோம். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.